ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஆந்திரா ஸ்டைல் சில்லி சிக்கன் கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதிலே ஒரு 3 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது இது ஆறின பிறகு நாம் ஒரு ஜாரில் ஒரு கப்பு கொத்தமல்லி, அரை கப்பு புதினா, இப்போது நாம் வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாவும் இதுலேயே நாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு பக்கம் அப்படியே வச்சுட்டு ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ அதிலேயே பட்டை ஒரு 3 துண்டு சின்னதாக போட்டுக்கலாம். அதுவும் நல்லா வறுபட்டதும் அதிலே இன்னும் ஒரு 3 பச்சை மிளகாவை நாம் சேர்த்துக்கலாம். இப்போது 2 பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதிலேயே சிறிதளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போது 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணதை இதில் நாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். கலர் மாறணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கி விட்டுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இந்த கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ இதிலேயே ஒரு 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 2 சேர்த்துக்கலாம். அதுவும் இதில் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதிலேயே வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் உப்புத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதுவும் நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதிலேயே மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நாம் பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூளுக்கு 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் நாம் 1/2 கிலோ சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். இது சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம், பரோட்டா, வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சிக்கன் போட்டுட்டு இது எல்லாமே கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க.
இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நாம் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கொத்தமல்லி, புதினா, வெங்காயம், பச்சை மிளகா பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அந்த ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி இதில் நாம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அலசி சேர்த்துக்கோங்க. இதிலேயே கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து அதுவும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதிலேயே நாம் தேங்காய் பால் சேர்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 15 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அது நல்லா கொதித்து வரும்போது நாம் இதில் தேங்காய் பால் ஒரு அரை கப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து துருவினிங்கன்னா அந்த பால் ஒரு அரை டம்ளர் அரை கப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. திரும்பி சிம்மில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 நிமிஷம் விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா தண்ணியெல்லாம் இருத்து கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சுவையான ஆந்திரா சில்லி சிக்கன் கறி ரெடி. இது மேலேயே நாம் கொத்தமல்லி தழையை தூவி நாம் அடுப்பை நிறுத்திடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கொத்தமல்லி தழை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சுவையான சிக்கன் கறி ரெடி. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.